ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 16வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். தாயாம் திருச்சபை புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாட இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த மகதலா மரியாவை பற்றி நாம் அநேகம் அறிந்திருப்போம். துன்பங்களுக்கு மத்தியிலே கடவுளிடம் அவர் மகிழ்ச்சியை கண்டுகொண்டார். தான் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை விடாமல் தன்னுடையவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார். ஆண்டவரோடு இருந்த பெண் சீடர்கள் இவர் முக்கியமானவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த முதல் பெண் சீடர் என்ற பெருமை இவர் பெறுகிறார். நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், என் தந்தையிடம் செல்ல இருக்கிறேன் என்று என் சகோதரர்களிடம் சென்று சொல் என்று இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் ஆணை, சென்று அறிவி. இது இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த மகதலா மரியா பத்தி நமக்கு நன்றாகவே தெரியும். 7 பேய்களை இயேசு கிறிஸ்துவரிடமிருந்து விரட்டி இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு பெண் சீடர் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருந்த பாசத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காணலாம். கல்லறையில் இயேசுவை காணாமல் துடித்து விடுகிறார். கண்முன்னே கடவுள் நின்றால் கூட அவருடைய அந்த ஏக்கம், அந்த அழுகை, அந்த பாசம் அதை மறைத்து விட்டது. ஏனென்றால் நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை, அது நம் கையிலே இருக்கும். ஆனாலும் அதை கையில் வைத்துக் கொண்டே நாம் தேடுவோம். ஏனென்றால் அந்த பொருள் அவ்வளவு முக்கியம். அது போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதலா மரியாவினுடைய கண்முன்னே நிற்கிறார். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறார்? ஐயா, அவரை நீ தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே என்று என்னிடம் சொல்லிவிடும். ஏனென்றால் அவ்வளவு ஏக்க பெருமைச்சோடு தன்னுடைய ரபி, தன்னுடைய போதகரை அவர் தேடுகிறார். இந்த வாசகங்கள் நமக்கு கூறுகின்ற உண்மை என்னவென்றால், கடவுளை நாம் வாஞ்சியோடு தேடுகின்ற பொழுது, கடவுளை நாம் ஏக்கத்தோடு தேடுகின்ற பொழுது கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். அவர் எங்கேயும் இல்லை, நம்மோடு இருக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நாம் தான் அவரை வாஞ்சியோடு தேட அழைக்கப்படுகிறோம். வாஞ்சியோடு நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுப்பார். ஏனென்றால் அவர் நம்மை நோக்கி மிக வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் போதும். இந்த மகதலா மரியா விழா சொல்லுகின்ற உண்மையும் இதுதான். ஆண்டவரை அவர் தேடி ஏறத்தாழ எல்லா சீடர்களும் ஓடி போய் பயத்திலே பயந்து ஒளிந்து கிடந்த பொழுது ஒரு பெண்மணி ஆண்டவரை நோக்கி கல்லறைக்கு வந்தார் அல்லவா, அந்த தைரியம்தான் ஆண்டவரை அவருக்கு வெளிக்கொணர்ந்தது. தன்னை முதலாக உயிர்த்தெழுந்து முதலாக மகதலா மரியாவுக்குத்தான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். நாமும் நம்பிக்கையோடு அந்த கடவுளை தேடுவோமானால் நமக்கும் காட்சி கொடுக்க கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை தான் இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு இறைவனிடம் ஜெபிப்போம். மகதலா மரியாவுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும்